இன்றைக்கி அன்டைம் ஆயிடுச்சு, அதனால் பக்கத்தில் இருக்க ஷாப்பிங் மாலில் மீன் வாங்க முடியல. துபாய் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் 24/7 இருக்கும், அதனால் நாங்கள் வந்திருக்கேன். சின்ன மீன், பெரிய மீன், நண்டு, ராட்டு எல்லாமே இன்றைக்கி நான் வாங்க போகிறேன். நாங்கள் அன்டைமில் தான் வந்திருக்கோம். இந்த நேரத்தில் கூட கார் பார்க் பண்ண இடம் கிடைக்கல. நான் ட்ராலி எடுத்துகிட்டு மீன் வாங்க போகிறேன். என்னோடய சொந்த ஊர் திருச்சி. எங்களுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து தான் ஐஸ் மீன் கிடைக்கும். நாகப்பட்டினத்துலேருந்து மீன் வரும். உயிர் மீன் வேணும்னா கல்லணையில் வாங்குவோம். ஊரில் எல்லாம் மீன் அளவாக தான் சாப்பிடுவோம். துபாய் வந்ததுக்கப்புறம் மீன் அதிகமாக சாப்பிட்றோம். நான் ஊரில் இருக்க வரையும் நிறைய வகை மீன்லாம் சாப்பிட்டதில்லை. இப்போ துபாய் வந்ததுக்கப்புறம் இங்கே வேறு நாட்டுக்காரவங்க இருக்காங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் சொல்லி நிறைய வகை மீன்லாம் நான் இப்போ தான் சாப்பிட்றேன். துபாயில் இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. வெயில்லையும் ஏசிலையும் மாறி மாறி இருக்கிறனால எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருச்சு. காரம் சாரமாக நண்டு கிரேவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு நண்டு வாங்க போகிறேன். கிளிஞ்சல், நத்தை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை. வேறு நாட்டுக்காரவங்களாம் இதை சாப்பிடுவாங்க. இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் சூப்பு மாதிரி வைப்பாங்க, அதை உடச்சி உறிஞ்சி சாப்பிடுவாங்க. இது ஃப்ரெஷ் நண்டான்னு கேட்டேன். உடனே அவர் அந்த நண்டை ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நண்டை ஓப்பன் பண்ணி ஸ்மெல் வரலன்னா அது ஃப்ரெஷ் நண்டு, ஸ்மெல் வந்தால் பழைய நண்டு. இது ஃப்ரெஷ் நண்டு. நான் 2 கிலோ வாங்கினேன். இது பெரிய ராட்டாக இருந்தது. லாப்ஸ்டர் இது கிலோ 100 கிராம்ஸ். இதெல்லாம் யூரோப்பியன்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நமக்கெல்லாம் சின்ன ராட்டு தான் ருசியாக இருக்குன்னு சாப்பிடுவோம். நான் மீடியம் சைஸ் ராட்டு 2 கிலோ வாங்கினேன். நான் இறாலை ஓடோடு போட்டு குழம்பு வைப்பேன், தொக்கு, வறுவல் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் இறால் வறுவல்னால் எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிக்கும். இங்கே இருக்க நண்டெல்லாம் நல்லா சதையாக இருக்கும். இங்கே கனவா மீன்லாம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு ராமேஸ்வரம், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சால்மன் மீன் நான் 4 கிலோ வாங்கினேன். இந்த மீன் சாப்பிட்டா நல்லா இளமையாக இருக்கலாம், நரமுடியெல்லாம் போயிடும். சால்மன் வறுக்கவும் குழம்பு வைக்கவும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மீன் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே கடைங்களுக்கெல்லாம் ABCD நம்பர் கொடுத்துருப்பாங்க. கடையோட நம்பரை நோட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா இருந்ததுன்னா அதே கடையில் வாங்கலாம். மீன் சரியில்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். நம்ம ஊரில் கிளி மீனுன்னு சொல்லுவாங்க. பேரட் ஃபிஷ் வாங்கினேன். இந்த மீன் நல்ல சதையெல்லாம் லட்டு லட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் மீன். நம்ம ஊரில் சின்ன சைஸ் மீன் சாப்பிட்ருக்கேன். இங்கே தான் இவ்வளோ பெரிய மீன் பார்த்துருக்கேன். இந்த மீன் நாக்கு மீனுன்னு சொன்னாங்க. தோலை உரிச்சிட்டு சமைக்கணும்னு. நான் இன்னும் செஞ்சதில்லை. சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. இது வாழை மீன், பெல்ட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. இதுவும் நான் இன்னும் சமைச்சதில்லை. எங்கள் வீட்டில் சாப்பிட்ட மீனே தான் சாப்பிடுவாங்க. புதுசாக ட்ரை பண்ணால் சாப்பிட மாட்டாங்க. மத்தி மீன்லாம் எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் ஸ்மெல் அடிக்குதுன்னு எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு மட்டும் செய்யணுமேன்ட்டு நான் செய்ய மாட்டேன். இந்த மீன் பேர் சுல்தான். மஞ்சள் கலர் இருக்குது. சுல்தான் இப்ராஹிம். நம்ம ஊரில் சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் விலை மீன். இந்த துபாயில் ஷேரி. இந்த மீன் எங்கள் வீட்டில் எவ்வளோ தடவை செஞ்சாலும் சலிக்கவே சலிக்காது, சாப்பிடுவாங்க. நெத்திலி மீன், அப்புறம் வெள்ளைக்கிழங்கா இருந்தது. இந்த ஊரில் லேடி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த லேடி ஃபிஷ் நல்லாயிருக்கும், குழம்பு வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சுறா மீன் நான் இன்னும் சாப்பிட்டதில்லை. இதில் புட்டு செய்யலான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சாப்பிட்டதும் இல்லை, செஞ்சதும் இல்லை.
நான் கையில் வச்சுருக்கிறது வட்டைப்பாறை. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட போகிறேன். முதல்ல நான் மீன் வாங்க போனேன்னா மீனெல்லாம் தொடவே மாட்டேன். இப்போலாம் தொட்டு பார்த்து வாங்கினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். மீன் கடையிலே பைப் இருக்கும், அங்கே கை கழுவிக்குவேன். சூற மீன் தான் டூனா ஃபிஷ்ஷுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். பெரிய சைஸ் சூற மீன் கருவாட்டில் இங்கே அரபிங்க பிரியாணி செய்வாங்க. இங்கே வந்து தான் நான் கருவாட்டில் பிரியாணி செஞ்சதை பார்த்தேன். எனக்கு புதுசாக இருந்தது. மீன்லாம் வாங்கியாச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ண கொடுக்க போகிறேன். ஃபிஷ் மார்க்கெட்டோட சிறப்பம்சம் என்னென்னா லேடிஸ்களுக்கு தனியாக கவுண்டர் இருக்குது. மீன் நம்ம எவ்வளோ சைஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடுவாங்க. மீன் பில் போட்டு டோக்கன் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே ஆகும் நம்மளோட நம்பரு. அப்போ மீன் வாங்கிக்கலாம். நான் வாங்கின பெரிய மீனுக்கெலாம் எவ்வளோ பெரிய சைஸில் பீஸ் போடணும்னு சொல்லிட்டேன். டோக்கன் வாங்கிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்டு சிசிடிவியில் நம்ம மீன் க்ளீன் பண்ணுறதை பார்த்துக்கலாம். நான் வாங்கின பேரட் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ண மீனை வாங்கிட்டேன். இப்போ கருவாடு வாங்க போகிறேன். இன்றைக்கி துபாய் வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் கருவாடு வாங்க வந்திருக்கேன். நான் ஊர்லேருந்து நம்ம ஊர் கருவாடு கொண்டுட்டு வந்திருந்தேன். எல்லாமே தீர்ந்துருச்சு. நான் மோஸ்ட்லி நெத்திலி கருவாடு, துண்டு கருவாடு, நெய்மீன் கருவாடு யூஸ் பண்ணுவேன். துபாயில் நிறைய வெரைட்டி கருவாடு இருக்கும். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. நான் கருவாடு வாங்க வரும்போது புதுசாக ஏதாவது ஒரு கருவாடு ட்ரை பண்ணுவேன். ஒரு கருவாடு இருந்தது. இது என்ன கருவாடுன்னு கேட்டேன். அது கொல்லி கருவாடு அப்படின்னு சொன்னார். அந்த கருவாடு பார்த்தா நம்ம ஊர் கருவாடு மாதிரி இல்லை. நமக்கு லிமிட்டடான மீனில் தான் கருவாடு தெரியும். இங்கே வேறு நாட்டுக்காரவங்களாம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட கருவாடு இருக்குது. நான் கையில் வச்சுருக்கிறது பக்கர் கல்பா கருவாடு. இந்த மாதிரி தெரியாத மீன்லாம் கருவாடு இருக்கும். நம்ம ஊர் கருவாடுலாம் உப்பு அதிகமாக இருக்கும். இங்கே இருக்க கருவாடில் உப்பு கம்மியாக இருக்கும். அதனால டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவும் கருவாடு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சின்ன சின்ன பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கருவாடெலாம் 5 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் அப்படின்னு விலை ஆரம்பிக்கும்.
வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்டில் கருவாடு கடை நிறையா இருக்கும், இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. நான் இறால் கருவாடு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இந்த கருவாடை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதோட வாயில் வாழை பிடிச்சி கடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த கருவாடு அப்படியே சுருட்டை பாம்பு மாதிரி இருந்தது. உழுவ கருவாடுன்னு சொன்னாங்க. மசாலாலாம் தடவி புகை போட்டு வச்சுருந்தாங்க. வேறு நாட்டுக்காரவங்களும் இதை அப்படியே சாப்பிட்ருவாங்கன்னு சொன்னாங்க.